Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கீழே வைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அல்லது இந்த நாடு ஏன் இப்படி இருக்குன்னா? ஏன்னா தினம் தினம் நியூஸ் பேப்பர்ல நம்ம பாக்குற கிரைம்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு கிரைமுக்கு பின்னாடியும் 1000 கதைகள், ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் பல பல கிரைம்கள். இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது இங்கேயும் அப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு. 1990ல அமெரிக்கால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல வரிசையா ஆண்கள் மட்டும் காணாம போறாங்கன்ற கம்ப்ளைண்ட் ரொம்ப ரெகுலரா வந்துட்டு இருந்தது. இன்னொரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி காணாம போன எல்லாரையும் கண்டுபிடிச்சிடணும்னு காவல்துறை முனைப்பா செயல்பட்டு இருந்த நேரம் அது. வீட்டை விட்டு ஆண்கள் வெளியில போறதுனாலே யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்றத போலீஸ்காரங்க ஒரு அனௌன்ஸ்மெண்டாவே ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படியும் அந்த சனிக்கிழமை காலையில என்னுடைய வீட்டுக்காரரை காணோன்ற கம்ப்ளைண்டோட ஒரு லேடி வந்திருந்தாங்க. எங்க போனாருங்கிற கேள்விக்கு அந்த அம்மா கிட்ட பதிலே இல்ல. காணாம போனவருடைய நண்பர்கள் கிட்ட தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் மெதுவா ஒரே ஒருத்தர் மட்டும் பேச ஆரம்பிச்சாரு. ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு அந்த ஆள் போயிருக்கிறாருன்ற விவரம் தெரிஞ்ச உடனே போலீஸ்காரங்களுடைய விசாரணை அந்த வீட்டை நோக்கி நகர்ந்தது. ஆனா அந்த வீட்டுல இருந்த அந்த பெண்மணி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, வந்தான் ஆனா கிளம்பிட்டான்னு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. அடுத்த 2 மாசத்துக்குள்ள 3 பேரை காணோன்னு மறுபடியும் கம்ப்ளைண்டுகள். தனிப்படை தேடுதல் வேட்டை. முடிவு அதேதான். ஆனா அதுக்கு அடுத்த ஒரு 15 நாள்ல மேன் மிஸ்ஸிங் அடுத்த கம்ப்ளைண்ட் வரும்போது காணாம போன ஆளுடைய நண்பர்கள் மெதுவா திரும்ப அதே விஷயத்த சொன்னாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த ஆள் காணாம போனான்னு அவருடைய நண்பர்கள் சொன்னாங்களோ திரும்ப அதே வீடு. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் அப்பதான் வர ஆரம்பிச்சது. எங்க போனாங்கன்றத பத்தி தகவலே இருக்க மாட்டேங்குது எந்த கேஸ்லயும். யார்கிட்டயுமே சொல்லாம ஒருத்தர் எங்கேயாவது போறதா இருந்தா எந்த மாதிரியான இடத்துக்கு போவாரு? ஆனா பாலியல் தொழிலாளியான அந்த பொண்ணுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்றதும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஒருவேளை அவளை பார்க்க வர்றவங்கல்ல மிகச்சிலர தேர்ந்தெடுத்து அவ கொலை பண்றாளோங்கிற சந்தேகம் மெதுவா போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் அந்த ஊர்ல காணாம போன ஆளுங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 11. ஒரு வருஷத்துக்குள்ள. பாலியல் தொழிலாளியான ஐலின் மேல போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்திருந்தாலும் எந்த விதமான தடயமோ இல்ல அதை உறுதிப்படுத்துறதுக்கான சாட்சியமோ அவங்க கையில இல்ல. அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்புக்காரரை கூப்பிட்டு ஐலீன கவனமா பாத்துக்க சொல்லிட்டு போலீஸ்காரங்க காணாம போனவரை தேடுற அவங்களுடைய பணியை தொடர்றாங்க. 15 நாட்கள். ஒவ்வொரு 3 நாளும் ஐலீன கண்காணிச்சிட்டு இருக்கிறவர்கிட்ட இருந்து போலீஸ்க்கு ரெகுலரா ரிப்போர்ட் வந்துட்டு இருந்தது. 16வது நாள் மறுபடியும் மேன் மிஸ்ஸிங்ன்ற கம்ப்ளைண்ட். போலீஸ்காரங்க இந்த தடவை நேரா வந்து நின்னது ஐலீன் வீட்டு வாசல்ல. காணாம போன ஆள் நேத்து உன்னை பார்க்க வந்தாராங்கிற கேள்விக்கு ஐலீன் இல்லன்னு பதில் சொல்றாங்க. ஆனா போலீஸ்க்கு அதுல நம்பிக்கை இல்ல. எந்த ஆதாரமும் இல்லாம அவங்கள அரெஸ்டும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஐலீன் வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ்காரரை நிறுத்தி வச்சுட்டு ஐலீன பாத்துக்க சொன்ன அந்த கண்காணிப்பாளர் வீட்டுக்கு போலீஸ்காரங்க போறாங்க. அங்க போனா கண்காணிப்பாளருடைய வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்து வீட்டுக்காரருடைய கதவை தட்டி இவர் எங்க போயிருக்கிறாருன்னு தெரியுமான்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் போலீஸ் நிலகொலைய வச்சது. அவர் எனக்கு மத்தியானத்துல இருந்தே ஆள காணுமே சார். எய்லீன கவனிக்கிறதுக்கான டியூட்டியில போடும் போதே அவருக்கு சொல்லப்பட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒண்ணு, ஒருவேளை அவர் வெளியூருக்கு போறதா இருந்தாலோ அல்லது டியூட்டியில அவர் இருக்க முடியாதுன்னு அவருக்கு தோணும் போதோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்பதான் போலீஸ் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரெடி பண்ண முடியும்னு. 1.5 நாளா அந்த ஆள் ஐலீன கண்காணிக்கலங்கிறது போலீஸ்க்கு பலத்த ஏமாற்றம். அந்த ஆள் கவனிக்காத அந்த 1.5 நாளுக்குள்ள இன்னொருத்தர் காணாம போயிருக்கிறதுங்கிறது பயங்கரமான ஆச்சரியம். கவனிக்க அந்த ஆள் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆள் காணாம போறதுக்கான விஷயத்த ஐலீன் செஞ்சாங்களா அல்லது 2 பேரையும் காணாம போக வச்சது ஐலீன் தானான்ற சந்தேகத்தோட மறுபடியும் ஐலீன் வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வராங்க. வாசல்ல இருக்கிற கார்டு கிட்ட பேசிட்டு போலீஸ் உள்ள போய் ஐலீன் கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது
வாசல்ல இருக்கிற கார்டு கிட்ட எங்கேயும் வெளியில போகல அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐலீன் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையறாங்க. ஆனா அங்க ஐலீன் இல்ல. ஐலீனை தேடி பின்வாசல் வழியா போலீஸ்காரங்க ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஐலீனை காணோம். கடந்த ஒரு வருஷமா காணாம போன 12 ஆண்களை தேடிதான் தனிப்படை அமைச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு முதல் தடவையா ஐலீன்கிற பெண்ணை தேடி போலீஸ் தனிப்படை அமைச்சது. அந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணாங்க. ஐலீனை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு லோக்கல் பார்ல ரொம்ப சாதாரணமா உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஐலீன். லோக்கல் பார்டெண்டர் ஒருத்தர் சொன்ன தகவலின் பேர்ல ஐலீன் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படுற ஐலீனை போலீஸ் விசாரிக்கும் போது ஆளுங்க காணாம போறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஐலீன் திரும்ப சொல்றாங்க. ஐலீனுடைய வீட்டின் பின் பக்கத்துல போலீஸ்காரங்க ஒவ்வொரு இடத்தையும் அங்குலமா அலச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் நாய் ஐலீனை தேடி ஓடும் போது வீட்டுல இருந்து ஒரு 25 மீட்டர் ஓடி வந்து ஒரே இடத்துல நின்னு குறைக்க ஆரம்பிச்சிருந்தது. மோப்ப நாய் ஏன் அந்த இடத்துல நின்னுச்சுங்கிறத பத்தி போலீஸ்காரங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த டிடெக்டிவ் கொடுத்த க்ளூ சரியா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. மோப்ப நாய் அங்க நின்னு குறைச்சிட்டு இருந்த இடம் ஈரமான ஒரு தரையா இருந்தது. டிடெக்டிவ் சொன்ன ஐடியா படி ஐலீன் போலீஸ் மோப்ப நாயை திசை திருப்பறதுக்காக அந்த இடத்துல தண்ணியை ஊத்தி வச்சிருந்திருக்கணும்ங்கிறது. போலீஸ்காரங்க தரையை தொட்டு பார்க்கும் போது தரை ஈரமா இருந்தது. அந்த ஏரியால இருந்து தண்ணி பட்ட மாதிரி ஒரு சின்ன ட்ரெயில் கொஞ்சம் தள்ளி போயிருந்தது. தண்ணி போன திசையிலேயே போலீஸ்காரங்க போகும்போது மண் கிளறி மூடப்பட்டிருந்ததை கவனிச்சாங்க. 3 மாசமா இருந்த சந்தேகத்தின் பேரில அந்த இடத்தை போலீஸ்காரங்க தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஐலீன் வீட்டுக்கு பின்னாடி போலீஸ்காரங்க தோண்ட ஆரம்பிக்கும் போது முதல் அவங்க எதிர்பார்த்தது 1-2 கொலைகள். ஆனா கடந்த ஒரு வருஷத்துல ஐலீன் பண்ணியிருந்தது மொத்தமா 13 கொலைகள். 13 எலும்புக்கூடுகள் அந்த வீட்டின் பின்பக்கத்துல தோட்டத்துல வேற இடங்கள்ல வேற அழுகுன நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1990கள்ல அமெரிக்காவையே உறைய வச்ச கொலை சம்பவம் இது. தி வர்ஸ்ட் விமன் சீரியல் கில்லர் அப்படின்னு ஐலீன பத்திரிகைகள் விமர்சனம் செஞ்சாங்க. ஐலீனுடைய குற்றத்துக்கு காவல்துறை அவங்கள கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்துச்சு. கோர்ட் ஐலீனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஐலீன் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா ஐலீனை தப்பு செய்ய தூண்டினவங்க அதுக்கப்புறமும் சுதந்திரமாவே இருந்தாங்க. இந்த கொலைகளை ஐலீன் தனியாவே செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பாலியல் தொழிலாளியான ஐலீனுக்கு ஆண்கள் சில நேரங்கள்ல அவங்கள்ட்ட மோசமான முறையில நடந்துக்கும் போது அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி வீட்டுக்கு பின்னாடி புதைக்கிறதுங்கிறது ரொம்ப வசதியான ஒரு வாய்ப்பா இருந்தது. கோர்ட்ல ஐலீன் அவங்க தரப்பு நியாயமா சொன்னது என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இதை செஞ்சேங்கிறது. ஆனா கொலைகளை மறைச்சது, சட்டத்தின் பாதையில குறுக்க நின்னதுங்கிற விஷயங்களுக்காக ஐலீன் ஜெயில அடைக்கப்பட்டாங்க. ஆனா 14 வயசுல ஐலீன ஒரு கொலை குற்றம் செய்ய தூண்டின அவளுடைய அம்மாவையோ தாத்தாவையோ காவல்துறையும் சட்டமும் ஒண்ணுமே செய்யலங்கிறது தான் வருத்தமான உண்மை. ஐலீன் பிறக்கும் போது அவங்க அம்மாவுடைய வயசு 15. 4 வயசான ஐலீன தன்னுடைய அப்பா கிட்ட விட்டுட்டு ஐலீனுடைய அம்மா வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. சின்ன குழந்தையான ஐலீன் அவ தாத்தாவுடைய வளர்ப்புல வளர ஆரம்பிக்கிறார். ஐலீனுக்கு 11 வயசாகும் போது அந்த தாத்தாவே அவளை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்குறாரு. ஐலீனுக்கு 14 வயசாகும் போது ஐலீன் கர்ப்பமாகிறார். பிறந்த குழந்தைய ஒரு அனாதை இல்லத்துல தத்து கொடுக்க சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போற ஐலீன். அதுக்கப்புறம் அவ எங்க போனாங்கிறத பத்தி யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. 20 வருஷம் கழிச்சு போலீஸ் ஐலீனை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் தி ஃபியர்சம் சீரியல் கில்லர் இன் USA அப்படின்னு ஐலீனை பத்தி டாக்குமெண்ட்ரிகளும் கட்டுரைகளும் பரபரப்பா வர ஆரம்பிச்சிருந்தது 1990கள்ல. ஐலீன் ஒரு உதாரணம். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் சொல்லுவாங்க, a child with a world of troubles is going to be a trouble to the world. ஐலீனுடைய குழந்தை பருவம் நல்லா இருந்திருந்தா, அவளை அவங்க அம்மாவும் தாத்தாவும் பத்திரமா பாத்திருந்தாங்கன்னா, அவளை வற்புறுத்தி அவளுக்கு தவறான விஷயங்களை யாரும் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா ஐலீன் கொலகாரி ஆயிருந்திருக்க மாட்டான். ஐலீன்கிற கொலகாரிய பத்தி விவரமா படிக்கும் போது மனசுல தோன்ற முதல் பயமே இதே மாதிரி இன்னும் எத்தனை ஐலீன்களை நம்ம ஊர்ல உருவாக்க போறோம். 2018ல ஆசிஃபாக்காக ஒரு போராட்டம், 2017ல ஹாசினிக்காக ஒரு போராட்டம், 2012ல நிர்பயாக்காக ஒரு போராட்டம், 2014ல பெங்களூர்ல இருந்த அந்த 7 வயசு குழந்தைக்காக ஒரு போராட்டம்,
யூபில ஒரு போராட்டம், கத்துவால ஒரு போராட்டம், கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம், பெங்களூர்ல ஒரு போராட்டம், சூரத்ல ஒரு போராட்டம், ஹரியானால ஒரு போராட்டம்னு தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடுறோம். ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயாங்கிறது இல்ல இப்ப தேவைப்படுற விஷயம். ஜஸ்டிஸ் ஃபார் விமென், சேஃப்டி ஃபார் சில்ட்ரன். இதுதான் இப்போ இந்த நாட்டுக்கு தேவையான விஷயம். கிரைம்ங்கிறது நாங்க சொல்ற கதைகள்லையும் கதாசிரியர்களுடைய கற்பனைகள்லையும் மட்டுமே இருக்கணுங்கிறது தான் டீமுடைய ஆசையும். சந்திரனுக்கு விண்கலம் ஏவுறதுனால நம்ம வல்லரசாயிர முடியாது. மக்கள் தொகையில 50% மேல இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பா உணர்ற ஒரு தேசம்தான் வல்லரசாக முடியும். Radio City presents Crime Earned City.